வணக்கம் மக்களே. இன்றைக்கி காலையிலே ஒரு பதிவு எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அதனால் அந்த பதிவு நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். இன்றைக்கி காலையில் கரண்ட்டு போயிடுச்சுங்க. அதோட காற்று வரல சொல்லிட்டு அப்படியே வாசலில் ஓரமாக உட்காந்துருந்தேன் பார்த்துக்கோங்க. ஒரு 2 தெரு தள்ளி இருந்து ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா இந்த பக்கம் தான் போவாங்க பார்த்துக்கோங்க. பஸ் ஸ்டாப் இந்த பக்கம் தான் போகணும். எங்கள் தெருவிலே தான் பஸ் ஏறி போகணும். அதனால் போகணும். அவங்க அங்கேருந்து வரலேன்னு நான் பார்த்தேன் பார்த்துக்கோங்க. வந்துட்டு என்கிட்ட கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிட்டு போயிட்டாங்க பார்த்துக்கோங்க. அவங்க நீங்கள் வெயிலேருந்து வந்திருப்பாங்க, அதனால் தண்ணி குடிச்சிருப்பாங்கலாம் நினைக்காதீங்க. அவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு வீட்டுக்கார், அதாவது கணவர் இல்லாதவங்க, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க முன்னாடி போயிட்டாங்கங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்ததால் அவங்க வந்து அவங்கள பார்த்ததால தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போகிறாங்க பார்த்துக்கோங்க. இது என்ன ஒரு நியாயங்க சொல்லுங்கள்? ஒரு கணவர் இல்லைன்னாலும் அது அவங்க தப்பா, அவங்களோட விதி. நமக்கு இன்றைக்கு என்னவோ நாளைக்கு என்னவோ, நம்ம விதி கடவுளுக்கு தான் தெரியும் பார்த்துக்கோங்க. எப்போவும் ஒரே மாதிரி இருந்துட போகிறதில்ல நம்மளும், சரிங்களா? அது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு இது. அவங்கள பார்த்தோன்னே தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போகிறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்த்துக்கோங்க. என்ன சொல்லனே தெரியல. ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் பாருங்கள், பார்க்க வேணான்னு சொல்லல. அதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பார்ப்பீங்களா நீங்கள்? அது எவ்வளோ ஒரு தப்பான விஷயங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. யாருக்கு என்ன நிலமைன்னு யார் கையில் இருக்குங்க? இது ரொம்ப தப்பாக இருந்தது பார்த்துக்கோங்க. என்ன சொல்லனே எனக்கு தெரியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இதில் வேறு வீட்டிலேருந்து 3 விரலால் சிவனோட திருநாமத்தை எடுத்து நெத்தியில் பட்டை அடிச்சுட்டு ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு வர்றவங்க பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த பட்டை அடித்து ஐயாவை கூடவே கூட்டிகிட்டு வரல. உங்களுக்கு முன்னாடி யார் வந்தா என்ன, பின்னாடி யார் வந்தா என்ன, உங்களுக்கு எப்படி அந்த ஒரு கண்ணோட்டம் வந்துச்சு? யாருக்கு என்னவோங்க, அது அவர் கையில் தான் இருக்குது. யாரும் தீர்மானிக்க முடியாது, சரிங்களா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் ஒரு போட்டு விடுங்க. பாய்ங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.